ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16 மூன்றாவது நாள். ஷர அக்ஷர உத்தம புருஷனை பற்றிய ஒரு விவாதத்தில் இருக்கின்றோம். அதில் குறிப்பாக அக்ஷர புருஷனுடைய லட்சணம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஷர புருஷனுடைய லட்சணத்தை பார்த்தாச்சு. சரபுருஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தாரு? அழியும் வஸ்துக்களாக இருக்கின்ற அந்த பரபிரம்ம சுரூபத்தை எவன் ஒருவன் ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கின்ற, மாயையாக இருக்கின்ற, அழியும் வஸ்துக்களாக இருக்கின்ற அந்த மாய தோற்றத்திலே ஆத்மஸ்வரூபமானது சிக்கிக்கொண்டு அதை உண்மை என்று நம்புகின்ற அந்த புருஷனை, புருஷன்னாலே ஆத்மா, அந்த புருஷன் தான் எடுத்துக்கொண்ட வேஷத்தை உண்மை என்று நம்பி அந்த வேஷத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவுக்கு, அந்த புருஷனுக்கு ஷர புருஷன் என்று பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ அக்ஷர புருஷன் அப்படின்னு ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். இது கொஞ்சம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இன் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். இன் பிட்வீன்னா என்ன? உத்தம புருஷனுக்கும் ஷரபுருஷனுக்கும் நடுவுல இருப்பாங்க. ஷரபுருஷனை கடைஞ்சி எடுத்து அஞ்ஞானின்னு சொல்லிட்டாரு. உத்தம புருஷன் என்ன சொல்ல போறாருன்னு அப்புறம் பார்க்கலாம். சரி, இவன் என்ன சொல்ல போறாருன்னா, இவனை ஞானின்னு சேர்த்துக்க மாட்டாராம், அஞ்ஞானின்னு சேர்த்துக்க மாட்டாராம். நட்டாத்துல நிக்கிறவனா வந்து கணக்கெடுத்துக்க போறாராம் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல போறாரு. இத வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மாயா காரணம், மாயா காரியம். ஓகேவா? இப்போ மாயைக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு வஸ்து அப்படின்னு சொல்லணும்னா அதை அட்சர புருஷன் என்றும், மாயை காரியமாக இருக்கின்ற ஒரு புருஷனை ஷர புருஷன் என்றும் சொல்லலாம். உத்தம புருஷன் யாரு அப்படின்னு கேட்டா, உத்தம புருஷன் மாயைக்கு அதிஷ்டானமாக இருப்பவன், மாயைக்கு அப்பால் இருப்பவன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இப்போ காரணம் காரியம் அப்படின்னா என்னையா சொல்ல வர அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு பேசிக் கான்செப்ட் என்ன? பிரம்மம்னு ஒண்ணே ஒண்ணு இருந்தது. இது மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதுவே மாய விளையாட்டுக்காக பல ஆயிரம் ரூபங்களாக விரிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்டை நம்ம பேசிட்டு இருக்கோம் வழக்கமா. ஓகேவா? இந்த ஹையர் நாலேஜை புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு டெப்தா பேசிட்டு இருக்காங்க. இப்போ சரபுருஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படி அந்த பரபிரமமானது பல்லாயிரம் ரூபங்களாக ஒரு கற்பனையில் மாயையாக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா ஒண்ணு பலவா மாயையில தான் இருக்க முடியும். ஒண்ணு நான் வந்து கற்பனை பண்ணும்போது என்னையே நான் பலவா உருவாக்கி நான் வந்து ஒரு பெரிய கற்பனையை நான் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ஒரிஜினலாவே நானே எப்படி பலவா மாற முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ மாயையாகத்தான் பலவாக மாற முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி பிரம்மம் மாயையாக பலவாக மாறியதிலே, அப்போ மாறியது எல்லாமே உண்மை இல்ல, பொய். பொய்யாக இருந்தாலும் உண்மை அவையெல்லாம் யாரு? நான் தான். நான் தான் பொய்யா அப்படி இருக்கேன் அப்படிங்கிறது ஃபேக்ட். அந்த பொய்யா இருக்கின்ற அந்த வஸ்துவையே நான் என்று நான் ஏமாந்தால் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? இந்த நானே, அனித்துமா இருக்கின்ற அந்த மெகா பெரிய நானே குட்டி குட்டி நானாக வந்தேன். அந்த குட்டி குட்டி நானை உண்மை என்று நம்பி பெரிய நானை நான் மறந்தால் அதற்கு ஷரபுருஷன் என்று பெயர்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப என்னைய ஊடல அச்சர புருஷன் கொண்டு வர்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அனைத்துமாக இருக்கின்ற பரபிரம்ம ஸ்வரூபமா நான் இருக்கேன். இப்ப பிரம்மஸ்வரூபத்தை மறக்காத வரைக்கும் நான் உலகமா விரிஞ்சிட்டேன் அப்படின்னா அப்பயும் நான் ஞானிதான். எப்போ இந்த பிரம்மஸ்வரூபத்தை நான் மறக்காமலேயே ஆனால் அந்த வேஷங்களை நான் தாண்டி நின்றேன் என்றார். அது வேஷம் என்று புரிந்து கொண்டு ஆனால் பிரம்மம் என்பதை மறக்காமல் இருந்தால் நான் ஞானி. அஜ்ஞானி என்ற பேர் எங்க வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த பிரம்மஸ்வரூபத்தையே என்னுடைய ஸ்வரூப விஸ்ருமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்வரூபத்தை மறந்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் யாருங்கிறதையே நான் மறந்துட்டேன். நான் ஒரு வேஷம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வேஷத்தை உண்மை என்று நம்பி, வேஷத்தை உண்மை என்று நம்பி வேஷம், அதாவது நடிகனை, அதாவது ஒரு நடிகன் வேஷம் போட்டிருக்கான்னா வேஷத்தை உண்மை நம்பி நடிகன் தான் யார் என்பதை மறந்து விட்டா எப்படியோ அந்த மாதிரி அந்த பிரம்மம் மறந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மறக்கிறதுக்கு அப்படிங்கிற மறந்து விட்டது, மறந்து விட்டா என்ன நடக்கும்? வேஷத்தை நான் நினைப்பேன். ரெண்டு விஷயம். இப்போ நான் பிரம்மம் அப்படிங்கிறத நான் ஃபீலிங்ல இருக்கிற வரைக்கும் என்னால மறக்க முடியாது.
நான் பிரம்மங்கிற அந்த விஷயத்தை நான் மறந்த பிறகுதான் நான் வேஷம் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்க முடியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நடிகன் இருக்கான். அவன் வந்து ஒரு பிச்சைக்கார வேஷம் போடுறான். இந்த நடிகன் பிச்சைக்கார வேஷம் போட்டதுக்கு அப்புறம் பிச்சைக்காரனே நான் எப்ப நினைக்க முடியும் அப்படின்னா, பிச்சைக்காரனே நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் நடிகன்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல தனக்குள்ள. ஒரு நடிகன் தானங்க பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கான். அப்போ நான் ஒரு நடிகன்ற ஃபீலிங் எனக்கு நான் இருக்கேன்னா, ஐ அம் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த ஃபீல் வந்து பெர்மனன்ட்டா என்கிட்ட இருக்கும். நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஃபீல் வந்து இட்ஸ் ஜெனரலா எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நான் இப்போ ஒரு வேஷம் போட்டேன். நான் ஒரு பிச்சைக்கார வேஷம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிச்சைக்கார வேஷத்துல நான் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். நடிச்சு கடைசியில பிச்சைக்காரனே நான்னு நான் நம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வரணும். என்ன விஷயம் வரணும்னா, நான் ஸ்ரீகாந்த்ன்ற என்னுடைய சொரூபத்த நான் ஃபர்ஸ்ட் மறந்தாதான், நான் பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் என்ட்ரி ஆகணும். கரெக்ட்டா? அப்போ நான் பிச்சைக்காரன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நான் என்ட்ரி ஆகணும்னா, என் சொரூபத்த நான் மறந்த நிலையில இருக்கணும். இப்படி மறக்கின்ற அந்த ஸ்திதி. அப்ப நான் என்ன செய்யணும்? பிரம்மம், பிரம்மஸ்திதி ஒண்ணு, ஷரபுருஷன் அஞ்ஞான ஸ்திதி ஒண்ணு. நடுவுல இருக்கிற அந்த ஸ்திதி என்ன அப்படின்னா, பிரம்மம் தன்னை மறந்திருக்கிறது. ஆனால் விபரீதமாக என்னை பிச்சைக்காரன்னு ஒண்ணும் நினைக்கல. அப்ப பிரம்மம்னு நினைக்கல. இது பிரம்மம்னு நினைக்கல, பிச்சைக்காரன்னு நினைக்கல. The state in between these state, அதாவது இந்த பிரம்ம நிலையும் இல்லாமல் அஞ்ஞான நிலையும் இல்லாமல் ஒரு நடுவுல ஒரு நிலை வரும். அந்த நிலைக்கு அக்ஷர புருஷன் இருக்குது. அப்ப அந்த நிலை ஏன் அந்த நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அந்த நிலையை பத்தி ஏன் பேசுறாரு இப்போ அப்படின்னா, அந்த நிலை தான் இந்த விபரீத ஞானத்துக்கு காரணமா இருக்கு. அந்த நிலைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, பிரம்ம ஞானத்துக்கும் அது காரணமா இருக்கும். நீங்க உங்கள் சுரூபத்தை மறந்துடுறீர்கள். சுரூபத்தை நினைச்சிட்டா போதும். வேலை முடிஞ்சது. ஆனா, சொரூபத்த மறந்த விளைவு விபரீதமா வேற ஒண்ணையும் நானும் நினைக்கலாம். அல்லது மறந்தவன் நான் பிரம்மம்னு நினைக்கலாம். இப்போ இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் இன் பிட்வீன்ற ஸ்டேட்ல இருக்கிறதுனால இதுக்கு அக்ஷர புருஷன் பேரு. ஷரபுருஷன் பூரண அஞ்ஞானின்னு முத்திரை குத்திட்டாரு. இப்போ இந்த அக்ஷர புருஷனை என்னன்னு சொல்றது அப்படின்னா, இவனை அஞ்ஞானின்னு சொல்ல முடியல. ஏன்னா விபரீத ஞானத்தை இன்னும் வளர்த்துக்கல. நான் பிச்சைக்காரன்னு இன்னும் நினைக்கல. சரி நான் பிச்சைக்காரன் நினைக்கல அப்படின்றதுக்காக ஞானின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்தை மறந்துட்டானே, தான் சுரூபத்தையே மறந்துட்டானே. சுரூபத்தை மறந்த இவனையும் அஞ்ஞானின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா அஞ்ஞானின்றதுக்காக அவன மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்னையா சொல்றது? இந்த மாதிரியும் இல்லாம, இந்த மாதிரியும் இல்லாம இன் பிட்வீன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அஞ்ஞானம் கண்ட அதுவும் அஞ்ஞானம் தான். ஆனா அந்த மாதிரி அஞ்ஞானம் இல்லாம வேற ஒரு மாதிரி அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி இந்த அக்ஷர புருஷ நிலையை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இந்த கான்செப்டை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப நான் படிக்க போறதை கேளுங்க. ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இனி அக்ஷர புருஷனுடைய லட்சணத்தை நிரூபிப்பேன் கேள். அச்சரன் என்கிறவனோ முற்றிலும் வேறுபட்டவன். ஹே அர்ஜுனா, பர்வதங்களுக்குள் நடுநிலை பெற்று நிற்கும் எருவை போல் இவன் சரபுருஷனுக்கும் கீழே மூன்றாதவனான என்று குறிப்பிடப்பட்டுள்ள உத்தம புருஷனுக்கும் மத்தியஸ்தனாக இருக்கின்றான். பர்வதங்களுக்குள் நடுநிலை பெற்ற மேரு பர்வதத்தை போலே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இப்ப ஃபர்ஸ்ட் அதுல மேரு பர்வதங்களாக அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே உத்தம புருஷனை பத்தி பேசணும். அவன் டாப்பு. இப்போ கீழே சரபுருஷனை பத்தி ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. இந்த சரபுருஷனுக்கு மேல உத்தம புருஷனுக்கு கீழே மத்தியம ஸ்தானத்துல இருப்பான் இந்த அக்ஷர புருஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விளக்கத்தை கொடுத்திருக்கார். இவன் சரபுருஷனுக்கும் கீழே மூன்றாமவனான, அதாவது உத்தம புருஷன் என்று குறிப்பிடப்பட்டுள்ள உத்தம புருஷனுக்கும் மத்தியஸ்தனமாக இருக்கின்றார். இந்த மேரு பர்வதமானது பூலோகத்திலும் பாதாளத்திலும் சொர்க்கத்திலும் ஒரே மாதிரியாக இருந்து கொண்டு இம்மூன்றிலும் ஒன்றோடும் சேராதாகாதது போலே அச்சரம் என்ற உபாதியானது உத்தமமான ஆத்ம ஞானத்தில் சேராததாயும் சன்சாரிகளிடத்தில் காணப்படும் திரைத ஞான ரூபமான அஞ்ஞானத்தில் சேராததாகவும் இருக்கிறது. அது மேரு பர்வத எக்ஸாம்பிள் அழகா இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேரு பர்வதம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பாதாள லோகம், பூலோகம்,
சொர்க்கலோகம். இப்படி 3 லோகங்களிலுமே அந்த மேருபர்வதம் இருக்கிறது. 3 லோகத்திலயும் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால we cannot say that it is இது வந்து எங்களுக்குன்னு பாதாள லோகம் சொந்தம் பண்ண முடியாது, இது எங்களுக்கு அப்படின்னு சொர்க்கலோகம் சொந்தம் கொண்டாட முடியாது. சிமிலர்லி பூலோகமும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது எங்க அது என்னையா அது அதை எப்படியா சொல்றது, அது எப்படின்னு சொல்ல முடியாதுப்பா, அது யாருக்குன்னு சொந்தம் கொண்டாட முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள காட்டுறாரு நமக்கு. என்ன சொல்றாரு, இது அத்வைத சுரூபமான உத்தம புருஷன் என்று சொல்ல முடியல, ஏன்னா சொர்க்கத்துலதான் இருக்குன்னு சொல்ல முடியல. சரி, ஃபுல்லா நானு நீ என்ன பேரம் பார்த்துட்டு இருக்கிற துவைத ரூபமான ஷரபுருஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு அப்படின்னுட்டு இவனை சொல்ல முடியாது. நேரு பருவதம் வந்து பாதாள லோகம் அப்படின்றத சரபுருஷன் வச்சுக்கோங்க, சொர்க்கலோகம் அப்படின்றத உத்தம புருஷன் வச்சுக்கோங்க. இப்ப இவனை வந்து இந்த அஷ்டர புருஷன் அப்படிங்கிறவன் பூரண அஜ்ஞானின்னு சொல்ல முடியல, உத்தம புருஷன் மாதிரி ஞானின்னு சொல்ல முடியல, அத்வைத சுரூபமான ஞானம்னு சொல்ல முடியல, பியூர் துவைத சுரூபமான அஜ்ஞானம்னு சொல்ல முடியல, ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறானே அப்படின்னு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கார். ஸோ இம்மூன்றிலும் ஒன்றோடும் சேராததாக இருக்கும் அந்த மேரு பர்வதத்தை போல் அச்சரம் என்ற உபாதியானது உத்தமமான ஆத்ம ஞானத்தில் சேராததாயும் சம்சாரிகளிடத்தில் காணப்படும் துவைத ஞான ரூபமான அஞ்ஞானத்தில் சேராததாகவும் இருக்கிறது. இது இது அத்வைதமாயிருக்கும் ஆத்ம ஞானமாயிராமலும் அநேக தத்துவத்தை பாராட்டிக் கொண்டு துவைத பாவம் அடைந்திருக்கிற நிலையாக இராமலும் ஓர் விதமான அறிவும் இல்லாததாக இருக்கும் முழு அஜ்ஞானமே ஆகும். இதையும் அஜ்ஞானம் தான் சொல்லிட்டாரு. பட் ஆனா அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ஆனா எந்த அறிவுமே இல்லாத ஒரு முழு அஜ்ஞானம். ஏன்னா இது வந்து தான் யாருன்னே தெரியாம இருக்கு, லூஸ் மாதிரி இருக்குல்ல, ஒரு சூன்யம் மாதிரி இருக்கு. அழகா சூன்யமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அடுத்து. அந்த மாதிரி ஒரு ஏதுமறிக்காத ஒரு முழு அஜ்ஞானமே ஆகும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த அக்ஷர உபாதியானது தூளி மண்ணாய் இருக்கும் நிலையும் முற்றிலும் நஷ்டமாய் போய் வேறு வேறு ரூபங்கள் படைத்த மட்கழங்களும் ஆகாமல் மண் உண்டையாயிருக்கும் மத்தியஸ்தானமான நிலையை ஒத்திருக்கும் ஒரு நிலையை அடைந்ததா இருக்கிறது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. மண்ணு, மண் சட்டி. மண்ணுன்னா அத்வைத ரூபம், எங்கும் இருப்பது மண்ணு மட்டும்தான், மண்ணை தவிர ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பியூர் அத்வைதமாக மண் இருக்கு. சட்டி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மண் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சட்டி ஆயிடுச்சு, குண்டாவாயிருச்சு, வேற வேறையா மாறிடுச்சு. அப்ப துவைத பாவம் வந்துருச்சு. அனைத்து மூன்றங்கள் தத்துவம் மாறி உருவ வேத நாம ரூபங்கள் வேதங்கள் வந்து விட்டது பிறகு துவைதம் வந்துருச்சு. சரியா? அப்போ மண்ணுன்னா அந்த அத்வைத சுரூபமான உத்தம புருஷன் எடுத்துக்கோங்க. சட்டி குண்டா வந்துருச்சு அப்படின்னா ஷர புருஷன் துவைத ரூபம்னு எடுத்துக்கோங்க. இவன் யாருன்னா மண் உருண்டை. மண்ணாவும் இல்லாம மண் சட்டியாவும் இல்லாம மண்ணை ஒரு உருண்டை வட்டி வச்சுக்கிட்டா, அப்படி ஒரு உருண்டையை வச்சுக்கிட்டா அது என்னன்னு சொல்றதுயா? பியூர் ஞானம்னு சொல்ல முடியல, துவைத பாவனையில் இருக்கக்கூடிய சட்டின்னு சொல்ல முடியல, நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நிலையை இப்படி ஒரு எக்ஸாம்பிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அடுத்தது, சமுத்திரம் முற்றிலும் வற்றி போன பின் அலைகளாக இராமலும் நீராய் இராமலும் இருக்கும் ஒரு நிலை போன்றது இந்த அச்சர உபாதியில் உருவமற்ற நிலையாகும். அடுத்த எக்ஸாம்பிள், சமுத்திரம் சுத்தமா தண்ணியே இல்லை. நான் சமுத்திரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போனா அங்க தண்ணி இல்லை. தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால அது சமுத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக தண்ணியே இல்லாதது சமுத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு எப்படிப்பா சொல்றது? அது அப்படித்தான். சோ தண்ணியே இல்லாத சமுத்திரத்தை சமுத்திரம் இல்லை என்று மறுப்பதற்கும் இல்லை, அது சமுத்திரம் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் இல்லை. அப்படி இரண்டும் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்கும் மத்தியம நிலைக்கு அக்ஷர புருஷன் என்று பெயர் எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கிருக்காரு. இந்த அக்ஷர நிலையானது ஜாக்கிரத அவஸ்தையும் முற்றிலும் நஷ்டமாய் போய் ஸ்வப்னமும் ஏற்படாமல் இருக்கும் தூக்கத்தின் நிலையை போல் இருப்பதாக நீ அறிய வேண்டும். ஜகத் என்னும் தோற்றம் முற்றிலும் நஷ்டமாய் போயும் ஆத்ம ஞானம் இன்னும் உண்டாகாமலும்
ஒரு விதமான அறிவும் அற்றதாக இருக்கும் கேவல அஜ்ஞானமே அச்சரம் என்னும் உபாதியாகும். ஸோ இதை விட எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ நீட்டா என்ன சொல்லிட்டாரு, டீப் ஸ்லீப் இஸ் ஈக்குவல் டு அக்ஷர உபாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபாதின்னா என்ன சொல்லியிருக்கேன், பியூர் பரபிரம்மே வெவ்வேறு வேஷங்களை தரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, வேஷம் போட்டு வேஷத்தையே நான் நினைக்கிறது சர உபாதி. இப்போ இது ஒரு வேஷமாவே சொல்லிட்டாரு. இந்த வேஷம்னு இல்ல, ஆனா பிரம்மங்கிறதையும் மறந்துச்சு. அப்படி ஒரு நிலையில இருக்கு. இன்பிட்வீன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையை அதையும் ஒரு உபாதி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், டீப் ஸ்லீப். அங்க ஏதாவது அறிவு இருக்கா? ஏதாவது தெரியுமா நமக்கு? ஒண்ணுமே தெரியாது. அப்ப அது அஜ்ஞானம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஞானமே இல்ல இல்ல. எதுவுமே தெரியாது அப்படின்னா அப்ப அஜ்ஞானம் தான். ஆனா விபரீத ஞானம்ன்றது என்னது? கயிற பாம்பா பார்க்கிறது. இப்ப கயிற பாம்பா பார்த்தான்னா அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? அஜ்ஞானம், ஞானம் இல்ல, எல்லாம் தவறா பார்க்கிறான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு தப்பா தெரியுது. ஒண்ணுமே தெரியல, தப்பா தெரியுது. ரெண்டுமே அஞ்ஞானம் தானே. அப்ப அக்ஷர புருஷன் அப்படிங்கிறவன் யாருன்னா ஒண்ணுமே தெரியாத டீப் ஸ்லீப். கர புருஷன் யாருன்னா கனவு. கனவுல கனவே தன்னை தானே பல ஆயிரமா விரிஞ்சு அதை உண்மை வேற நம்பி விபரீத பாவத்தோட அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. சரியா? அப்ப ஷரபுருஷன் அஜ்ஞானி, டீப் ஸ்லீப் இஸ் ஆல்சோ அஜ்ஞானம். ரெண்டுமே அஜ்ஞானம். இப்போ உத்தம புருஷன் அப்படிங்கிறது என்னன்னா கனவும் இல்லாத, டீப் ஸ்லீப்பும் இல்லாத வேக்கிங் வேர்ல்டோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சரியா? இப்போ ஏன் வந்து காரணம் காரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ண அப்படின்னா, தூங்கிய நிலை என்ற காரணத்தை கொண்டே சொப்னம் காரியமானது. சொப்னம் என்ற காரியம் தூக்கம் என்ற காரணத்தால் தானே உருவாகிறது. ஷர புருஷன் என்ற அந்த காரியத்திற்கு அக்ஷர புருஷன் என்பவன் காரணமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இது எங்க சொல்லியிருக்கு, நீ யாருக்கு பேசாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. வரும் பின்னாடி அவர் சொன்னதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்குன்றதுக்காக நம்ம நான் சொல்றேன். எது காரணமா இருக்கு? அக்ஷர சரத்துக்கு எது காரணம்? அஞ்ஞானியா இருக்கிறதுக்கு எது காரணம்? அக்ஷர புருஷன் என்ற இன்னொரு அஜ்ஞானம் காரணம். டீப் ஸ்லீப் என்ற அஜ்ஞானம் என்ன எதுக்கு காரணமா இருக்கு? சொப்னம் என்ற அஜ்ஞானத்துக்கு காரணமா இருக்கு. அப்ப நான் என்னை நான் இப்ப லூஸ் மாதிரி என்னை ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்? நான் பாடின்னு ஏன் நினைச்சிட்டு இருக்கேன்? நான் மைண்டுன்னு ஏன் நினைச்சிட்டு இருக்கேன்? நான் இன்டெலெக்ட் ஏன் நினைச்சிட்டு இருக்கேன்? நான் ஸ்ரீகாந்த் வேஷத்தை போய் நான் உண்மைன்னு ஏன் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீ டீப் ஸ்லீப்ல இருந்ததுனால நீ இப்படி நம்பிட்டு இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் ஸ்வரூபத்தை மறந்துடா லூசு, அதனால நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இருந்தா பின்ன எதுக்கு நீ வந்து இதுவா நினைக்க முடியும்? நீ யாருன்றதை நீ மறந்துட்ட. நீ யாருன்றத மறந்த நிலைக்கு என்ன பேரு? அக்ஷர புருஷன் பேரு. அந்த யார் என்ற மறந்த அஜ்ஞான நிலை நீ இப்படி ஒரு வேஷத்தை உண்மை என்று நம்புகின்ற ஒரு அஜ்ஞான நிலைக்கு காரணமானது. க்ஷர புருஷன் என்ற அஜ்ஞான நிலைக்கு அக்ஷர புருஷன் என்ற அஜ்ஞான நிலை காரணமாக அமைந்தது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? டீப் ஸ்லீப் மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. அக்ஷர நிலையானது ஜாக்கிர அவஸ்தை முற்றிலும் நஷ்டமாய் போய் சொப்னமும் ஏற்படாமல் இருக்கும் தூக்கத்தின் நிலையை போல் இருப்பதாக அறிய வேண்டும். ஜகத் என்னும் தோற்றம் முற்றிலும் நஷ்டமாய் போயும் ஆத்மஞானம் இன்னும் உண்டாகாமலும் ஒரு விதமான அறிவும் மற்றதாக இருக்கும் ஒரு கேவல அஜ்ஞானமே அக்ஷரம் என்னும் உபாதியாகும். வேக்கிங் வேர்ல்ட்ல வந்து ஜகத் என்னும் ஒரு தோற்றம் ஏற்படும், அதுவும் தெரியல. இப்ப சொப்னம் வந்துருச்சா அப்படின்னா, சொப்னம் வந்துருச்சுன்னா அவன் ஜரபுருஷன் ஆயிடுவான். சொப்னமும் வரல, சொப்னம் வர்றதுக்கு காரணமா இப்ப தூங்கிட்டு இருக்கேன் நான், அவ்வளவுதான். ஸோ அந்த தூங்கிட்டு இருக்கிற இன்பிட்வீன் ஸ்டேட்டுக்கு அக்ஷர புருஷன் என்று பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அழகா விளக்கியிருக்கார். ஸோ கண்டினியூ பண்ணவா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் வருது. அமாவாசையில் சகல கலைகளும் நஷ்டமாய் போயிருக்கும் சந்திரனுடைய ரூபம் இருப்பது போலே இந்த அக்ஷர உபாதியின் ரூபம் இருக்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ஒரு நிலையில நம்ம இருக்கிறத பார்த்திருப்போம். அமாவாசையில சுத்தமா இருக்குது. அது இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? சந்திரனை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? தெரியல. ஆனா அந்த அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் இருக்கிறான் என்றும் சொல்ல முடியாமல் இல்லை என்றும் சொல்ல முடியாமல் மத்திய நிலையில் இருக்கின்றது. இது எகெயின் அக்ஷர புருஷனுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்.
அடுத்து, பழம் நன்றாய் பழுத்து உதிர்ந்து போன பின் செடியானது பீஜக்குள் பிரவேசித்துக் கொள்ளுதல் போலே. பழம் பழுத்து உதிர்ந்து போன பின் செடியானது பீஜத்துக்குள் பிரவேசித்துக் கொள்ளுதல் போலே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பழுத்து எல்லாம் குடுத்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மரம் வந்து எங்க போச்சு? விதைக்குள். அந்த பழத்துல என்ன இருக்கும்? விதை இருக்கும். அந்த விதைக்குள் காணாம போயிடுச்சு. போலே உபாதிகள் நடுவில் மறைந்து கிடக்கும் ஜீவனுடைய உபாதிகள் அனைத்தும் நசித்துப் போன பின், அது எந்த சூட்சுமமான ஸ்திதியை அடைந்து லயப்பட்டு போகிறதோ அந்த ஸ்திதியை அவ்யக்தம் என்று சொல்வார்கள். அந்த அவ்யக்த நிலை கனமான அஞ்ஞானத்தோடு கூடிய சுசுப்தியாய் இருந்து கொண்டு ஜாகிரத சொப்னா அவஸ்தா ரூபமான ஜெகத் வியாபாரத்திற்கு காரணமாய் இருப்பதால் அதை பீஜபாவம் என்றும், அப்படி சுசுப்தியாக இராது அதில் உண்டாயிருக்கும் ஜாக்கிரத சொப்ன அவஸ்தைகள் இரண்டையும் பலபாவம் என்றும் வேதாந்திகள் கூறுகிறார்கள். இந்த பீஜபாவமே அட்சர புருஷனுடைய நிலையாகும். இந்த நிலை என்றுதான் அந்யதா ஞானம் வஸ்துவின் யதார்த்த ஞானத்துக்கு எதிர்நிலை ஞானம் இருக்கிறது. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கண்டினியூ டுமாரோ.